ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஃபார்மசிஸ்ட். ட்ரக் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கு ரிசல்ட்ஸ் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ரிசல்ட்ஸ் பார்க்காதவங்க அந்த லிங்க்கில் போய்ட்டு ரெஜிஸ்டர் நம்பரும் டேட் ஆஃப் பர்த்தும் போட்டு உங்களோட ரிசல்ட்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நிறைய பேர் ரிசல்ட்ஸ் பார்த்துமே இது எனக்கு புரியல, ஓவரால் ரேங்க்னு இருக்குது, கம்யூனல் ரேங்க்னு இருக்குது, இது எனக்கு சரியாக புரியல, எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து எடுத்திருக்கோம். இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாய்ஸ் ஆஃப் ஃபார்மசிஸ்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கான ஒரு ரிசல்ட்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேப்பர் ஏ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு அதோட மார்க்கும், பார்ட் பி ஜென்ரல் ஸ்டடீஸு அதோட மார்க்கும் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்டகரி, அப்புறம் ஜெண்டர் மேலா ஃபீமேலா அது மாதிரி கொடுத்துருப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா ட்ரக் இன்ஸ்பெக்டருக்கு எவ்வளோ வந்து மார்க் வாங்கியிருக்காங்க. பேப்பர் 2 அதாவது சப்ஜெக்ட் பேப்பர், அதாவது ஃபார்மசிஸ்ட் அந்த எக்ஸாம் வந்திருக்கும், அதுக்கு எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்கன்றது தான் இது. பக்கம் டோட்டல் மார்க்ஸ் வந்து பார்ட் பி ஆஃப் பேப்பர் 1 அண்டு பேப்பர் 2 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டோட்டலாக 206.50 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மார்க்ஸை பேஸ் பண்ணி ஓவரால் ரேங்க்கு, கம்யூனல் ரேங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓவரால் ரேங்க்குங்கிறது ஓவராலாக இப்போ நீங்கள் எக்ஸாம்ஸ் எல்லோரும் அட்டன் பண்ணியிருப்பாங்க, அதில் நீங்கள் எத்தனாவது இடத்துல இருக்கீங்கன்றது தான் ஓவரால் ரேங்க்கு. கம்யூனல் ரேங்க்குங்கிறது உங்கள் கம்யூனிட்டியில் வந்து நீங்கள், அதாவது இப்போது நீங்கள் பிசியில் வந்து நீங்கள் எத்தனாவது இடத்துல இருக்கீங்கன்றது தான் இந்த கம்யூனல் ரேங்க்கு. கம்யூனிட்டி பேஸ் பண்ணி தானே சீட்ஸ் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து இந்த கம்யூனல் ரேங்க் தான் வந்து நமக்கு இம்பார்ட்டண்ட்டு. இந்த ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 206 ஓவரால் மார்க்னு இருக்குது. இப்போ நான் பாஸ் ஆஃப் ஃபெயிலாக, நான் வந்து எலிஜிபிளாக இல்லையா அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. அதை பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நமக்கு ட்ரக் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொஷின் வந்து பார்ட் 1 பார்ட் 2ல் கேட்பாங்க, அதுக்கு எவ்வளோ மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பேப்பர் 1ல் பார்ட் ஏ பி அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்ட் ஏல தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. இது வந்து நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து 100 வந்து இருக்கும். ஒவ்வொரு கொஷினுக்கும் 1.5 மார்க்ஸ் வீதம் 150 மார்க்ஸ் வந்து ஓவரால் மார்க் இருக்கும். மினிமம் குவாலிஃபைங் மார்க் பார்த்திங்கன்னா 60 எடுத்தால் போதுமானது. இது வந்து ஒரு எலிஜிபிலிட்டிக்கான டெஸ்ட்டு மட்டும்தான் தவிர இது வந்து டோட்டல் மார்க்கில் ஆட் பண்ண மாட்டாங்க. தென் பார்ட் பியில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்புறம் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு 75-25 ரெண்டும் சேர்த்து 100 மார்க்ஸ் வந்து 100 கொஷின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. அதுக்கு ஒரு கொஷினுக்கு 1.5 மார்க்ஸ் வீதம் 150 மார்க்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. மினிமம் குவாலிஃபைங் மார்க் பார்த்திங்கன்னா 135 எடுத்துருக்கணும் ஃபார் எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசி எல்லாருக்கும். அதுக்கப்புறம் பேப்பர் 2 இது வந்து மெயின் சப்ஜெக்ட் பேப்பர். இதில் பார்த்தீங்கன்னா 200 கொஷின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. ஒவ்வொரு கொஷினுக்கும் 1.5 மார்க்ஸ் வீதம் 300 மார்க்ஸ் இருக்கும். டோட்டல் ஓவரால் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 450 வந்து மார்க்ஸ் இருக்கும். 450 மார்க்ஸ். அந்த மார்க்குக்கு நீங்கள் எவ்வளோ வாங்கியிருக்கீங்களோ, அதாவது டாப் மார்க் யார் வாங்கியிருக்காங்களோ அவங்க வந்து ரேங்க் 1ல் இருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் அவங்களோட ஓவரால் ரேங்க்கும் கம்யூனல் ரேங்க்கும் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு வந்து ஓவரால் ரேங்க் வந்து ஏன் இவ்வளோ இருக்குது, கம்யூனல் ரேங்க் வந்து ஏன் இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது எவ்வளோ வந்து வேக்கன்சி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் தான் நம்ம வந்து அதுக்கு நமக்கு சீட்டு கிடைக்குமா இல்லையா நமக்கு தெரியும். எவ்வளோ வேக்கன்ட் இருக்குன்ட்டு பார்ப்போம். இந்த 17ல் பார்த்தீங்கன்னா ட்ரக் இன்ஸ்பெக்டருக்கு கேஸ்ட் வைஸாக வந்து வேக்கன்சி விட்டுருக்காங்க. ஜென்ரலில் 3, ஜென்ரல் விமனில் 1, பிசி ஜென்ரலில் 1, விமனுக்கு 1, அந்த மாதிரி ஓவராலாகவே 15 சீட்ஸ் மட்டும்தான் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ உங்களோட கம்யூனல் ரேங்க் வந்து 5க்குள்ளேயும் ஓவரால் ரேங்க்கு 15க்குள்ளேயும் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ட்ரக் இன்ஸ்பெக்டர் சீட்டு வந்து கிடைக்கும். அன்லெஸ் நீங்கள் பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் தான் சொல்லணும். ஓகே, இந்த வீடியோ பார்த்தும் புரியல அப்படின்னு யாராவது கமெண்ட்ஸ் பண்ணுறீங்கன்னா வாட்ஸ்அப் சேனல் இருக்கும், அதில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு அதில் கொஷின்ஸ் ஏதாவது கேட்கலாம். உங்களுக்கு க்யூரியஸ் ஏதாவது இருந்தால் கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.